பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? குடும்ப தினம், ஃபேமிலி டே, உலக குடும்ப தினம். உலகம் முழுவதுமே இந்த நாள்ல குடும்பங்களை குறித்து மேன்மை பாராட்டி குடும்பத்திற்காக ஒரு விசேஷமான நாளை நியமிச்சிருக்கிறாங்க. குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்துல பார்க்கும்போது நம்மை சிருஷ்டித்த தேவன் தான் குடும்ப வாழ்க்கையை உண்டாக்கி கணவன் மனைவி ஆண்டவர் ஆசீர்வதித்ததை வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப குடும்பத்துக்குள்ள சமாதான, நிம்மதி, ஆசீர்வாதம் இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கணும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், நாத்தனார், இப்படி பல உறவுகள் சேர்ந்துதான் ஒரு குடும்பம். சில குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. சில குடும்பத்துல கணவன் மனைவி வேலை நிமித்தம் வேற இடத்துல இருப்பாங்க. கணவன் மனைவி, அப்புறம் பிள்ளைகள் இருப்பாங்க. பெரியவங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க. விசேஷ நாட்களை ஒன்று கூடுவாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியங்கள். சில குடும்பத்துல அந்த மாமியார், மாமனார், நாத்தனார் அவங்களோட சேர்ந்து வாழ வேண்டியது வரும். இப்படி பலவிதமான சூழ்நிலைக்கு ஏற்றபடி குடும்ப காரியம் அமைகிறது. ஆனா எப்படி இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சமாதான, சந்தோஷம் இருக்கணும். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும். அதான விருப்பம். எனக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுல சிலர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதான் பெரிய ஆசீர்வாதம். அப்ப நீங்க மகிழ்ச்சியா குடும்பத்தில் இருக்கணும்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, அப்படி இருக்கான்னு சொன்னா போதாது. நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான குடும்பமா இருக்க முடியும். ஏன்னா அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க, குடும்பமே ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதா? அப்போ குடும்பத்துல கணவன்னா கணவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மனைவிக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு, பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அவரவர்கள் வேத வசனத்தின்படி வாழ தாங்கள் ஒப்பு கொடுத்தாதான் குடும்பம் முழுவதில் மகிழ்ச்சி இருக்கும். இங்க சும்மா சந்தோஷமா இருக்க மாதிரி குடும்பம் செஞ்சு வச்சிருக்கோம் பாக்கீங்களா? வசனம் எழுதி வச்சிருக்கிறோம். புருஷருங்க, மனைவிகளே உடைய புருஷருக்கு கீழ்ப்படிங்க. வசனம் சொல்லல, மனைவி புருஷனை கீழ்ப்படியாட்டா எத்தனை ஜெபம் பண்ணாலும், எத்தனை நீங்க காணிக்க கொடுத்தாலும் இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷ சமாதானம் வராது. அப்படியே புருஷர்களே மனைவியிடத்துல அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதுங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஒரு புருஷன் மனைவியை நேசிக்கல, குடிச்சிட்டு வந்து அடிச்சா அந்த குடும்பத்துல எப்படி நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதனால எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிரணும் வீட்டுக்குள்ள. அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம எதிர்த்து பேசி அவங்க போய் மூஞ்ச தூக்கிட்டு போனா குடும்பத்துல சமாதானம் இருக்காது. பெற்றோரை பிள்ளைகளை கோபப்படுத்தாருங்க. பிள்ளைகளுக்கு அது பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதையே சொல்லி சொல்லி ஏன் கோபப்படுத்துறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்ப ஒரு மாமியாரா இருந்தா மருமகளை மகளை போல நேசிக்கணும். அப்படி ஒரு சரித்திர வேதத்துல ரூத் சரித்திரத்துல நகோமி என்ற மாமியார் தன் மருமகளை மகளா நேசித்தா, மகளேன்னு தான் கூப்பிட்டாங்க. அது மாதிரி மருமகளும் மாமியாரை தாயை போல நேசித்தாங்க. ஒரு குடும்பத்துல சமாதான, நிம்மதி, ஆசீர்வாதம் இருக்கணும்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்டபடி குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அதுக்கு முதல் அடிப்படை எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கணும். இன்னும் உங்க வீட்டுல யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தா சொந்து போகாதங்க. நீங்க ஜெபிங்க, இந்த வசனத்தை வைத்து நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன வாக்குத்தத்தை நிறைவேறும். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க கணவனா இருந்தா கணவனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு கீழ்ப்படியே ஒப்பு கொடுங்க. மனைவியா இருந்தா ஒரு மனைவி எப்படி நடக்கும்னு சொல்லி இருக்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க பிள்ளைகளா இருந்தா வசனத்தின்படி பிள்ளைகளை எப்படி இருக்குன்னு ஒப்பு கொடுங்க. அவரவர்கள் நம்முடைய உத்தரவாதத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்தால் போதும். நம்ம என்ன செய்யற குடும்பத்துல அவங்க இவங்கன்னு மற்றவங்களை கை காட்டி இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு ஆண்டு சொல்றார். நீ ஒன்னு சரிப்படுத்திக்க, உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரும். ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்க அடுத்தவங்களை கை காட்டி சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்துடாதங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்,
ஆண்டவர் அதற்கு என் குடும்பத்தை நீங்க ரட்சிக்கணும், எல்லாருக்குள்ள ஒரு மன அன்பு ஐக்கியம் வரணும். என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கணும். ஒரு நிமிடம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் குடும்பத்தை ஏற்படுத்தினவர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாளில யார் யார் தங்களுடைய குடும்பத்திற்காக சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், அன்புக்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு அந்த வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாகட்டும், எல்லாரும் வசனத்தின்படி வாழ்கிற உன்னத அனுபவம் உண்டாகட்டும். மகிழ்ச்சியான குடும்பமாய், ஆசீர்வாதமான குடும்பமாய் இவர்களுடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன், ஆமேன்.